நேயர்களே, திமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு கனிமொழி கடும் எதிர்ப்பு அப்படின்னு செய்தி வரல. அதை நானே ஒரு செய்தியாக உங்களுக்கு பேச கடமைப்பட்டிருக்கேன். பேச்சே வராம நீ எப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். நேற்று நான் பேசும்போது சொல்லியிருந்தேன், கனிமொழி சோமு எம்பி சொன்னார், அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை பகைவனும் இல்லை. இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாடாளுமன்ற எம்பியினுடைய பேச்சு. இன்றைக்கு முன்னாள் கோவை சட்டமன்ற உறுப்பினருமான மிக முக்கிய தமிழ்நாட்டின் மூத்த ஆளுமையான திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் திமுக கூட்டணியை பத்தி கேட்கிற போது அவர் அந்த பதில் தான் சொன்னார், அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை பகைவனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, திமுக கூட்டணி உருவானால் நீங்கள் எதைத்தான் சொல்ல போகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அவ்வளவுதான். இத கொஞ்சம் மேட்ச் பண்ணி பாருங்க. திமுக கூட்டணி என்பது தேர்தலில் தான் உருவாக வேண்டும் என்று ஒன்றும் அல்ல. ஆனால் ஏதாவது ஒரு வழியில் கூட்டணி உருவானாலே அது கூட்டணி தான். தேர்தல்ல கூட்டணி உருவானாய் கண்டெஸ்ட் பண்ணாதான் அப்படின்னு இல்லை, வேறு ஏதாவது வழியில் அவர்கள் கூட்டணி உருவானாலே அது கூட்டணி தான். இப்போ வானதி சீனிவாசன் என்ன சொன்னார், திமுகவுக்கும் பிஜேபிக்கும் கூட்டணியா என்று கேட்ட போது அது சாத்தியமே இல்லை என்றல்லவா அவர் சொல்லியிருக்க வேண்டும். வானதி அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா, கூட்டணி உருவானால் நண்பனும் இல்லை பகைவனும் இல்லை, அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை நிரந்தர பகைவனும் இல்லை என்றுதானே நீங்கள் சொல்வீர்கள் என்று அந்த அம்மையார் அழகாக சாதுரியமாக தனது பதிலை சொல்லிவிட்டு இடத்தை கடந்து விட்டார். இதுதான் உண்மை. அப்ப ஏதோ ஒன்று போய்கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு நல்ல புரியும், ஏதோ ஒன்று போய்கொண்டே இருக்கிறது. அந்த ஏதோ ஒன்று என்பதை நாம் அறிய முடியவில்லை. நேயர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த நிலை ஒருவேளை பலிக்குமானால், யூகமாக பேசுவதின் கருத்துக்கள் நடக்குமேயானால் திமுக என்ன நடக்கும்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் கால்நடைத்துறை முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இதை ஏற்கனவே மோடி கலைத்து விடுவார், பேசி விடுவார் என்றெல்லாம் திமுகவோடு ஆதரவாக அவர் சமீட்சைகளை கொடுத்தார். கனிமொழி சோமு அவர்கள் அதே கருத்தை சொன்னார், நிரந்தர நண்பனும் இல்லை பகைவனும் இல்லை. அதே கருத்தை கனிமொழி சோமு எம்பி சொன்ன அதே கருத்தை வானதி சீனிவாசனும் சொல்கிறார். இப்ப நம்ம பெரியாரின் பேத்தி நம்முடைய கனிமொழி என்ன சொல்ல போறாங்க, நான் திமுகவுல கொள்கையாளர்களாக ஒருவனையும் நான் பார்க்கவில்லை. திரு கருணாநிதி கடைசி வரைக்கும் அந்த ஆரிய எதிர்ப்பு, வடவர் எதிர்ப்பு, தமிழ் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். ஓரளவுக்கு அவர் கூட 96ஆம் ஆண்டு கொஞ்சம் தடுமாறி போனார். அதன் விளைவு இன்றும் கருப்பு கரையாக விழுந்தது. அதிமுகவை பத்தி யாரும் சொல்ல மாட்டாங்க, ஆனா திமுகவை எல்லாரும் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா அது பெரியாரோடு உருவான கட்சி. முதல் வெற்றிக்கு அப்புறம் சீட்டை போட்டு வச்சிருக்கிறார் தாடிக்காரர் பெரியவர், எப்போதும் அமர்ந்து கொள்ளலாம். தந்தை பெரியாருக்கான அந்த இடம் யாருக்கும் கிடைக்காது என்று சொன்னவர். அவரோடு முகமுகமாக அரசியலில் அல்ல, அவரோடு பழகியவர் திரு கருணாநிதி. அவரே தடுமாறி போகின்ற போது இன்றைக்கு இருக்கக்கூடிய விட்டில் பூச்சிகளாக இருக்கும் திமுகவினர் ஒன்றும் இல்லை, நெருப்பில் விழுந்துதான் போவார்கள். அப்படி வருகின்ற போது அவர்களின் கோர் இந்துத்துவாவுக்கு எதிரான தலைவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அப்படி யாரும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஓரளவுக்கு அதில் முதன்மைப்படுத்தக்கூடிய ஒருவர் திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்களை நான் சொல்வேன். ஓரளவுக்கு அவர் சிறந்த கல்வியாளர்,
ஓரளவுக்கு நன்கு கற்றவர், நாடாளுமன்றத்தில் நன்கு பேசக்கூடியவர். அவர்கள் ஓரளவிற்கு விவரமான ஆளும் கூட. அந்த அம்மையார் பெரியாருடைய அந்த விவகாரங்களை உள்வாங்கி இருக்கலாம். அப்படி இருந்தாலும் அவர் என்ன நிலை எடுக்க போகிறார் நமக்கு தெரியாது. அவர் என்ன நிலை எடுப்பார் அதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு சில திமுகவினர் ஆதரவாக கொள்கை முழங்குகிறார்கள். அப்படி ஒரு நிலை எடுத்தால் இவர்களின் நிலை என்னாகும்? எப்போதும் எடுக்க மாட்டார்கள் காங்கிரஸார். அது ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவா. காங்கிரஸ் ஹிந்துத்துவா தான், அது RSS தான், அது பிஜேபி தான். எல்லாரையும் உள்ளடக்கிய கடும்போக்கு இல்லாத ஒரு கட்சி. அது எல்லாரும் அந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாரும் RSS காரணம் தான் இருப்பான். அல்லது எல்லாருமே இன்னைக்கு அந்த கட்சியில் உள்ளவன் தான் இப்ப RSSக்கு போயிட்டான். அவ்வளவு பேரும் எல்லாரும் பிஜேபியா மாறிட்டா எல்லாருமே காங்கிரஸ் காரணம் தான். ஆனா காங்கிரஸ் ஏறாது. ஏன்னா அது இந்திய தேசிய விடுதலைக்கான கட்சி. ஆலேன் அக்டமின் ஹியூமால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அது போவாது. போனா அதுக்கு அழிஞ்சுது. சரி, இடதுசாரிகளுக்கு வாய்ப்பே இல்லை, வாய்ப்பு கொஞ்சமும் இல்லை. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு வாய்ப்பு இல்லை. திருமாவின் காலம் வரைக்கும் அது வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. இந்த 4 பேருக்குமே வாய்ப்பு இல்லை. திருமா அவர்கள் தனது கட்சியை தலித் விடுதலையை, தலித் போராட்டத்தை, வர்ணத்திற்கு எதிரான போராட்டத்தை, மனித சமூகத்துக்கு எதிரான விடுமைகளுக்கான போராட்டத்தை ஐயா திருமாவளவன் அவர்கள் எப்போதும் வலியுறுத்துவார். அவர் மரணிக்கும் வரை அதை வலியுறுத்தி கொண்டுதான் இருப்பார். அவருடைய காலத்திற்கு பின்பும் தலித்தின் முரசாக அவருடைய கொள்கைகள் தான் நிலைபெறும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் அப்படித்தான், இந்திய கம்யூனிஸ்டும் அப்படித்தான். மதத்தால் மதவாத கட்சி என்று அடையாளப்படுத்தினாலும் அது கடும்போக்கு இல்லாத இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் வராது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாம் சந்தேகப்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகளும் ஒன்று. கடந்த கால பரிணாம வளர்ச்சியின் தொடர்ச்சியாகவும் இது அமையலாம். அதில் ஒன்றும் மாட்டு கருத்து இருப்பதாக தெரியவில்லை. இதுல நான் மறுபடியும் இப்படித்தான் சந்தேகிக்கிறேன். அவங்க நேரடியா கூட்டணி சேர்வது சாத்தியம் இல்லைதான். ஏன்னா அவர்களுக்கான வாக்கு வங்கிகளாக இருக்கும் இஸ்லாமியர்கள் இன்றும் திமுகவில் தான் இருக்கிறார்கள். பாவம், அவர்கள் நிலை அப்படி. ஒரு 25% இஸ்லாமியர்கள் மட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேறி இருக்கிறார்கள். திரு தோழர் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள். இது 75 விழுக்காடு திமுகவின் ஆதரவாளர்களாகத்தான் பயணிக்கிறார்கள். கிறிஸ்தவர்களில் பெரும்பாலானவர்கள் விஜய்க்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள். திமுகவின் வாக்கு வங்கி போய்விட்டது. தலித் சகோதரர்கள் ஏராளமானவர்கள் விஜய்க்கு போய்விட்டார்கள். பொதுமக்கள் ஏராளமானவர்கள் விஜய்க்கு போயிருக்கிறார்கள். அதில் திமுக ஆதரவு வாக்கு வங்கியும் உடைந்து போனதால் 35 விழுக்காடு எவரையும் சேர்க்காமல், எந்த நிலையிலும் சேர்க்காமல் ஒரு தனி கட்சி முகமற்ற வேட்பாளர்களை வைத்து ஜெயித்திருக்கிறது. அவங்க எப்படி கொண்டு போக போறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆக திமுக இப்போது டீலிமிட்டேஷன் பில்லுல கொஞ்சம் ஆட்டம் கண்டால் அது பெரும் பின்னடைவை அவர்களுக்கு ஏற்படுத்தும். கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே நேற்று சொன்னதான், மறுபடியும் அதை சொல்ல விரும்பல. வெளிநடப்பு செய்தாலும் சரி, ஒன்று எதிர்த்தால் உறுதியாக எதிர்த்து உள்ளே இருக்கணும். எந்த நிலையிலும் சனாதனத்தை இவர் சொன்னார் இல்லையா, அது சனாதனம் என்று சொல்ல வேண்டியதில்லை. அடிப்படை ஹிந்துத்துவாவே நாங்கள் எதிர்க்கிறோம். சனாதனம் என்பது ஒரு கொள்கை. அதை அவர் பேசுற மாதிரி நாம பேசக்கூடாது. புராணமாக மக்களின் நம்பிக்கை, அதற்குள் என்ன இருக்கிறது என்று நான் பேசுவதற்கு எனக்கு தேவையில்லை. நான் இப்போது சொல்வது, அவர்கள் வெளிப்படையாக வெறுப்பை கக்குகிறார்கள் என்றால் உண்மையிலே கக்கித்தான் கொடுக்கிறார்கள். பாஜக தலைவர்கள் மிக மோசமான பேச்சு வன்முறை, அதெல்லாம் ஒன்றும் தப்பில்லை. கடந்த முறை 110 முறை நம்முடைய மரியாதைக்குரிய பிரதமர் ஐயா
மோடி அவர்கள் இஸ்லாமிய வெறுப்பை தான் பேசினார். கடலிலே தூக்கி வீசுவேன் என்றெல்லாம் பேசினார் திரு அமித்ஷா அவர்கள். அதெல்லாம் நாம மறக்க முடியாது. அப்படி ஒரு கட்சிக்கு திமுக மௌன நிலையிலே ஆதரவு கொடுத்து மெதுவாக வெளியேறி, நாங்க பாஜகவுக்கும் ஆதரவில்லை, இந்தியா கூடைக்கும் ஆதரவில்லை, யாருக்கும் ஆதரவில்லை என்று நல்லவர்களாக நடிக்க முற்பட்டால் அது அவர்களுக்கு தமிழ்நாட்டின் வாக்காளர்கள் அவ்வளவு முட்டாள் இல்லை, நன்கு புரிந்து கொள்வார். இல்ல, கனிமொழிக்கெல்லாம் நன்கு தெரியும். அந்த அம்மையார் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களுடைய மிக ஆழமான ஒரு வாரிசு. அவர் அப்படித்தான் அதை நன்கு உணர்ந்திருப்பதாக நான் நினைக்கின்றேன். மற்றபடி பெரியாருடைய தொண்டர்கள் தோழர்கள் எல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. இது அன்னைக்குள்ள செய்தி. ஆக வானதி சீனிவாசன் நிரந்தர நண்பனும் இல்லை, பகைவனும் இல்லை. இது வானதியின் இன்றைய மொழி. நேற்றைய மொழி கனிமொழி சோமு. அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, பகைவனும் இல்லை. ஆக நீங்க எடுத்துக்கிடுங்க. நான் என் கருத்து தான் வச்சிருக்கேன். மீண்டும் நாளை புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.